அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் டு சஹர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே வந்து நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அஸ்கருக்கு வந்து டீ காஃபி எதுவுமே போடுறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த நோம்பு கஞ்சியே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழம் எடுத்திருக்கேன். முலாம்பழத்தில் வந்து நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து கிரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த விதைகளை வந்து நம்ம எடுத்து கீழெல்லாம் போடாமல் அதை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம கடைசியாக ஜூஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே நல்லது. அந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதை எல்லாமே உள்ளே இருக்க அந்த க்ரீமியாக எடுத்துகிட்டு லைட்டாக சீனி வந்து உங்களோட ஸ்வீட்னஸ் ஏற்றாப்புல இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ராவா கூட நீங்கள் அடித்து குடித்தா கூட இன்னுமே ரொம்பவும் நல்லது. பட் சக்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எல்லாமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நான் பவுலில் ஊற்றி வைக்காமல் அந்த முலாம்பழத்தோட அந்த இதிலே வந்து பவுல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக வந்து அந்த விதையை வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம்னாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கட்டி ஆயிடுச்சுனா கூட ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் நான் வந்து லைட்டாக வந்து கூலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இந்த நேரத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது, அப்புறம் விதைகளெல்லாம் ஊற போடுறது, அந்த வேலையெல்லாம் வந்து இந்த மாதிரி டயத்தில் தான் பார்ப்பேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்து ஃப்ரைட் ஐட்டம் வந்து எடுத்துக்கிடுவோம். ஆனால் நம்ம ரெகுலராக எடுக்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஃப்ரைட் ஐட்டம் எடுக்கிறோம்னா ஒரு நாளைக்கு வந்து கட்லெட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அதுவுமே ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கட்லெட் வந்து பண்ண போகிறேன். வித் வந்து வெஜிடபிள்ஸில் நிறைய போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாட்டியை உரித்து லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுருக்கேன். இந்த கட்லெட்டுக்கு தேவையான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா குடமிளகா, அப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். இதில் வேறு எந்த காய்கறி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இது எல்லாத்தையுமே வந்து பைனாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தனார் வந்து அவங்களோட பள்ளியாசலில் வந்து இனிப்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. அதாவது பாயாசம் சொல்லுவாங்களோ அது கொடுத்துருந்தாங்க. பட் நேற்று எங்களால் சாப்பிட முடியல. அதை அப்படியே வாங்கி அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். இப்போ வந்து கூலிங் போகிறதுக்காக வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓட்ஸ் கட்லெட் செய்ய ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் ஓட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 3/4 பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதில் வந்து காக்கா பதம் தான் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து மற்ற காய்கறி எல்லாம் இது வந்து சேர்த்துக்கறணும். நான் வந்து உருளைக்கிழங்கையும் அந்த பட்டாணியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு இடியூரில் வச்சு வேக வச்சு எடுத்தாலுமே அது நல்லா வந்து ஒரு தடவை வந்து மசிச்சு விட்டுட்டேன் அந்த பட்டாணி இது எல்லாமே. அதுக்கப்புறம் தேவையான காய்கறி எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். காய்கறி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் ஆலினால் மசாலா ஒன்று போட்டிருக்கேன். இந்த கறி மசாலா தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். டைம் இருந்தால் பாருங்கள். மசாலா தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த உருளைக்கிழங்கோட அந்த ஈரப்பதத்துலேயே வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு எடுக்கிறப்பே வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இந்த கட்லெட்டுக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்தால் தான் அது கரெக்டாக வரும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லைட்டாக உருண்டை ஷேப்புக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சதுரம் கூட இது பண்ணிக்கலாம், இல்லாட்டா நீள்வாக்கில் உங்களோட இஷ்டம். கட்லெட் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் உருண்டை ஷேப்பில் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்கி இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தவாவில் வந்து லைட்டாக வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு குக்கிங் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து கட்லெட்டை எடுத்து வச்சு 2 பக்கமும் வந்து ஈவனாக வேகிற மாதிரி ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வேக விடலாம். ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்துடும். இன்றைக்கி ஃப்ரை ஐட்டம் அப்படின்ட்டு எதுவுமே செய்யலை. அதாவது நம்ம இனிப்பாகவும் சாப்பிட்றோம், அதே நேரத்தில் வந்து காரமாக சாப்பிட்டா தான் அந்த இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த கட்லெட்டோட நிப்பாட்டிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து எதுவுமே நான் செய்ய கிடையாது. இதுவே போதுமான டேஸ்ட்டில் இருக்கும். கூலிங் போனதுக்கப்புறம் வந்து பாயசத்தை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பாயசத்தை வந்து எடுத்து வைக்கிறப்ப சரி இதுக்கு ஒரு பூரி ஈரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ இருக்க மைண்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் செய்ய வேணாம், சூடு பண்ணி மட்டும் வச்சுருவோம், நம்மளால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வெயில் வந்து கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. அந்த தலை நோம்புக்கு மட்டும்தான் வந்து மழைலாம் பெஞ்சு ரொம்ப இதமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து இஃப்தாருக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இன்றைக்கி நோன்பு நான் மட்டும்தான் வச்சுருக்கேன். மைசா வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னால 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இன்றைக்கி எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால வந்து நான் அதிகமாக வந்து இஃப்தார் ரெசிபி பண்ணலை. ஒரு ஸ்வீட், ஒரு காரம், அப்புறம் வந்து பாயாசம், அப்புறம் வந்து நோம்பு கஞ்சி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்ஸ்க்கு வந்து நான் எந்த ஒரு சைடிஷுமே செய்ய கிடையாது. நம்ம சிம்பிளாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டா சட்னி இட்னி கூட வச்சு சாப்பிட்டா கூட, இல்லை சாஸ் வச்சு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் என் பொண்ணு தான் சொன்னால் இந்த மாதிரி நோம்பு கஞ்சியோட டிப் பண்ணி சாப்பிட்றப்போ ஓட்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா. அப்புறம் பாயசத்தில் வந்து பேரிச்சம்பழம் போட்டு சாப்பிடுங்கம்மா, அதுவும் காஞ்ச பேரிச்சம்பழம் போட்டு சாப்பிட்டா இன்னுமே எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். இஃப்தார் அதாவது நோன்பை திறந்த உடனே நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருந்தாங்க. செஞ்சுவிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசி விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வேலைகளே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து குழம்பு வைக்கிற வேலை கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மதியமே வந்து இந்த சால மீன் சொல்லுவாங்கள்ல, சூட மீன், அதை வந்து நான் குழம்பு வச்சுட்டேன். அதையும் பொரித்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன். அதனால் வந்து எனக்கு குழம்பு இந்த மாதிரி வைக்கிற வேலை இல்லை அப்படிங்கனால ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து வேலை பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சஹருக்கான ஒரு குட்டி ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம். நான் வந்து சஹருக்கு ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு தான் வந்து உல வச்சு சாப்பாடு ஆக்குவேன். ஸோ அதுக்காக அரிசி எல்லாமே வந்து நைட்டே எடுத்து வச்சுருவேன். எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து அலசிட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உல வச்சிடலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து மைசாமே நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம அவங்களுக்கு சேர்த்து வந்து அரிசி சேர்த்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்குது அப்படின்னால தேங்காய் சோறு ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சோறு வச்சா கறி தான் வைப்பாங்க. பட் எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து சால மீன் குழம்பு இருக்குது, நம்ம வந்து தேங்காய் சோறு ஆக்கும்னு மைசாட்ட கேட்டேன். மைசா வந்து ஆக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக தேங்காய் பால் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நைட்டு வந்து தூங்கிட்டோம்னா என்ன ஆகிறது, சஹருக்கு வந்து லேட்டாக எழுந்திரிச்சோம்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் பயந்துக்கிட்டே வந்து நான் நைட்டே வந்து சாப்பாடு சமைச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்க்ளூடிங் நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பிரிஸ்காக வந்து சீக்கிரம் ஆக்டிவிட்டாக எழுந்திரிப்போம். பட் போக போக பார்த்தீங்கன்னா எனக்குமே அந்த பயம் இருக்கும். நான் ஒரு சில நேரம் வந்து குழம்பு அப்படிங்கிறதுனால வந்து குழம்பு இருக்குது அப்படின்னா நான் மத்தியானமே வச்சுருவேன், இல்லையா நைட்டு வச்சுருவேன். அப்போ தான் வந்து சஹருக்கு சாதம் மட்டும் வடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட டைமிங் எப்படி, உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க. நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேண்டாம். தேங்காய் சோறுக்கு வந்து புதினா துவையல் வந்து மைசாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த புதினா துவையலுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டு, அதே ஒரு பாக்ஸில் போட்டோம்னா சஹருக்கு எந்திரிச்சு அப்படி வதக்கி ஆற வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தேங்காய் சோறுக்கு தேவையான வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக தாளிச்சு விட்டுறலாம்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து இந்த குட்டி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அகைன் தூங்குறதுக்காக கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 மணி ஆகுது. சஹருக்கு உண்டான வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க எல்லா பொருளையும் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன், கூலிங் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சோறு வந்து குக்கரில் தான் நம்ம தாளித்து போட போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 2 விசில் போட்டு எடுத்தோம்னாலே போதும், சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, என் பொண்ணோட பேர் வந்து மைசாவா ஐசாவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என் பொண்ணோட முழு பேர் வந்து மைஷா ஃபராயா. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க முதுகுளத்தூரில் தான் இருக்கேன். அதை நிறைய தடவை நான் கமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன், என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா முதுகுளத்தூரில் தான் நாங்கள் இருக்கோம். குக்கரில் வந்து தாளித்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அதையுமே தாளித்து போட்டாச்சு. நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சனால எனக்கு சட்டுன்னு தாளித்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் எந்த விதமான டென்ஷன் எதுவுமே கிடையாது. நான் மதியம் மீன் குழம்பு, மீன் பொரிக்கிறப்போ வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். நம்ம சஹருக்கு வந்து ஆளுக்கு 2 சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே சரி இந்த மாதிரி சாப்பாடு வந்து உல வச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகுவேன். இல்லை ஒரு சில நேரம் வந்து மாற்றி கூட செய்வேன். அந்த மாதிரிலாம் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தாளித்து போட்டதுக்கப்புறம் வந்து தஹஜ்ஜத் தொழுகை தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் பொரிக்க ஆரம்பித்தேன். கூலிங்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ அதையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதினா துவையல் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா கட்டியாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா மைசாக்கு வந்து இந்த தேங்காய் சோறு புதினா துவையலும் அவ்வளோ பிடிக்கும். இன்க்ளூடிங் எனக்குமே ரொம்ப பிடிக்கும்.
சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இஃப்தாருக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். மைசா பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா மாதிரி தேங்காய் சோறும் கறி தான் அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் குழம்புல வந்து அந்தளவுக்கு நான் விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனால தான் புதினா துவையல் அவங்க வந்து சொன்னது. ஸோ அதனால் தேங்காய் சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சு மைசா சாப்பிட்டாங்க. நான் எப்பவும் போல் நான் எல்லாமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சஹருக்கு தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சம்பு தண்ணி குடிப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக கூலிங் வாட்டரும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வந்து நம்ம சஹருக்கு எந்திரிச்சு வந்து குடிக்க என்னால் முடியல. ஸோ அதனால் வந்து லைட்டாக கூலிங் வாட்டர் சேர்த்துட்டு அப்படி தான் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, வாழைப்பழம் சாப்பிட அது இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பசியெல்லாம் அமர்த்தும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதனால் வரைக்கும் வாழைப்பழம் நான் அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டதில்ல. பட் என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு தடவை ட்ரை பண்ணி உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதையுமே அப்படியே கண்டினியூ பண்ணேன். சாப்பிட்றப்பே வந்து டீயும் போட்டு கொதித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சஹர் முடிஞ்சிருச்சு. நோன்பு வச்சதுக்கப்புறம் வந்து ஃபஜ்ருமே தொழுததுக்கப்புறம் வந்து மைசாக்கு ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா நாளைக்கு ஒரு கண்டிப்பாக சந்திப்போம்.